மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஆல்ரெடி தமிழில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இன்றைக்கி நம்ம தாயரா பாப்பாவோட ஈவினிங் ரொட்டீன் vlog தாங்க பார்க்க போகிறோம். ஈவினிங் டு நைட் வரைக்கும் பாப்பாவுக்கு வந்து நான் என்ன மாதிரி ஸ்நாக் கொடுக்குறேன், என்ன மாதிரி வந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறேன், வீட்டில் எப்படி வந்து நான் உங்களுக்கு டேக் கேர் பண்ணிக்கிறேன். ஸோ 2 பேபிஸ் இருக்க வீட்டில் வந்து மம்மிஸ்க்கு என்னென்ன ஒர்க் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலில் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் ரெகுலராக போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மெயினாக பார்த்தீங்கன்னா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து என்கிட்ட ரெகுலராக கேட்டிருக்கிறது வந்து பாப்பாவோட ஸ்லீப்பிங் ரொட்டீன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெகுலராக கேட்டுட்ருக்கீங்க. இது ஒன்று சின்ன எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுக்குறேன் நான். ஸோ தாயரா பாப்பாவுக்கு வந்து இப்போ வந்து 1.5 வயசு ஆகுது. ஆல்மோஸ்ட் வந்து 18 மந்த் கம்ப்ளீட் ஆகும் போது நம்ம பாப்பாவுக்கு 1 இயர் 3 மந்த் வரைக்குமே பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் வந்து 2 நேப் வந்து கம்பல்சரி எடுப்பாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறமா, ஆஃப்டர்நூன் வந்து லஞ்ச் முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஷார்ட் நேப் எடுப்பாங்க. பட் இப்போ வந்து ரெகுலராக வந்து பாஸ்ட் ஃபியூ மந்த்தாக பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ஸ்லீப்பிங் ரொட்டீன் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. டே டைமில் பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து நேப் வந்து ஒரு நேப் தான் எடுக்கிறாங்க, எய்தர் மார்னிங் ஆர் ஆஃப்டர் லஞ்ச். ஸோ ரெண்டுமே வந்து ஒரு நாளைக்குமே வந்து டிஃபர் ஆகும். ஒரு நாள் வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறமா தூங்குவாங்க. அதோட வந்து ஆஃப்டர்நூன் ஃபுல்லாகவே தூங்க மாட்டாங்க. நைட்டு டின்னர் முடிச்சுட்டு சீக்கிரமாக தூங்கிடுவாங்க. 7:30 8 o'clockலாம் வந்து பாப்பா நல்லாவே தூங்கிடுவாங்க. இன்கேஸ் வந்து ஆஃப்டர்நூன் நேப் எடுக்கிறாங்கன்னா, மார்னிங் நேப் எடுக்காமல் ஆஃப்டர்நூன் நேப் எடுக்கிறாங்கன்னா நைட்டு ஸ்லீப்பிங் டைமிங் வந்து சேஞ்ச் ஆகும். ஆல்மோஸ்ட் வந்து 9 to 10 o'clock வரைக்குமே பாப்பா வந்து தூங்குறதுக்கு டிலே ஆகும். இப்படி தான் பாப்பாவோட வந்து ஸ்லீப்பிங் ரொட்டீன் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது டே டைமில். நைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே தூங்குறாங்க. வீக்லி ஒன்ஸ் ஆர் த்ரைஸ் வந்து பாப்பாவுக்கு வந்து நைட்டில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். மற்றபடி வந்து நைட்டில் நல்லாவே தூங்குவாங்க. ஆஃப்டர் மில்க் அப்புறமா தாயரா பாப்பா வந்து டேரெக்டாக வந்து டெரஸ் தாங்க போவோம். இன்றைக்கி என்னென்னு தெரியலங்க, பாப்பா வந்து இந்த ட்ரெஸ்ஸில் வந்து ரொம்பவே க்யூட்டாக இருந்தாங்க. பர்டிகுலராக வந்து அந்த கேப்பில் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ ரொம்ப நேரம் வச்சுக்கலாங்க, கொஞ்ச நேரத்தில் வந்து பாப்பா வந்து எடுத்துட்டா. நிறைய சிஸ்டர்ஸுமே கேட்குறீங்க, பாப்பாவோட ட்ரெஸ் லிங்க்ஸ் எல்லாமே கேட்டுட்ருக்கீங்க. நான் ஒவ்வொரு வீடியோஸ் கீழேயுமே வந்து பாப்பாவோட ட்ரெஸ் லிங்க் வந்து நான் அட்டாச் பண்ணிகிட்டே இருக்கேன். பாப்பாவோட ட்ரெஸ் மட்டும் இல்லைங்க, நான் இன்றைக்கி பாப்பாவுக்கு வந்து என்ன ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ குக்கிங்கில் வந்து என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு எல்லா லிங்க்குமே வந்து நான் கீழே வந்து டேக்கில் நான் கொடுத்துருப்பேன் நான். ஸோ இங்கே நீங்கள் ஒன்ஸ் வந்து வீடியோஸ் பார்க்கும்போது அதை கிளிக் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா டேக்கில் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து லிங்காக இருக்கும். நிறைய சிஸ்டர்ஸுமே வந்து பாப்பாவோட ஹைட் சார்மே வந்து நிறைய கேட்டுட்ருக்கீங்க, வந்து எங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு நான் எல்லாருமே லிங்க்குமே வந்து நான் டேக்கில் வந்து நான் கொடுத்துருக்கேன் நான். ஸோ வீடியோஸில் மட்டும் இல்லைங்க, ஷார்ட்ஸ்லேயுமே வந்து நான் வந்து பாப்பாவுக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நான் டேக் பண்ணிகிட்டே இருக்கேன் நான். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் அங்கேயுமே போய் செக் பண்ணிக்கலாம். என்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணுனாலுமே உங்களுக்கு ஃப்ரெண்ட்லேயே வந்து அது ஷோ ஆகும் உங்களுக்கு. ஸோ தெரியாதவங்க வந்து ஃபுல் லாங் வீடியோஸ் பார்க்கும்போது வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்களாலே வரும். டேக் ப்ராடக்ட்ஸில் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து டேக் ஆகிருக்கும். செக் பண்ணி பாருங்கள், மேபி உங்களுக்கு வந்து அது யூஸ் ஆகலாம். டெரஸ் வந்தாலே நம்ம தாயரா பாப்பா வந்து அவ்வளோ ஹாப்பியாக ஆகிடுவாங்க. நானுமே வந்து ரொம்பவே ஃப்ரீயாக இருப்பாங்க. இப்போ நான் சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்ட் ஃபியூ டேஸாக வந்து கிளைமேட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஈவினிங் டைமில் மழை வர மாதிரி இருக்கானா மழை வர மாட்டேங்குது. ஸோ உங்கள் கிளைமேட் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ வந்து அப்படியே மூடியாக இருக்குது, ரொம்பவே சில்லுன்னு இருக்குது, ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குங்க. இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஏன்னா மதியானம்லாம் நல்லா வெயில் அடிக்குது, ஈவினிங் டைமில் வந்து அவ்வளோ சில்லுன்னு ஆயிடுது. இன்றைக்கி தாயரா பாப்பாவுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெடி பண்ணிடலாமா? இதுக்கு கொஞ்சமாக வெல்லம் எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணியில் வந்து ஒரு 5 to 10 minutes கிட்ட வந்து நல்லா சோக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு வந்து நான் மக்கானா எடுத்துருக்கேன். ஸோ இது சின்ன கப் தான், இது உங்களுக்கு பார்க்குறது வந்து குவான்டிட்டி அதிகமாக தெரியுது. ஸோ மக்கானன்றது வேறு எதுவும் இல்லைங்க, தாமரை விதை தான். சில சிஸ்டர்ஸ்க்கு வந்து கேட்டாங்க, மக்கானா என்ன சிஸ்டர் அப்படின்னு கேட்டாங்க. தாமரை விதை தான். இப்போ வந்து ஒரு பேனில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் கீ ஆட் பண்ணியிருக்கேன் நான். இந்த டீஸ்பூன் வந்து ரொம்பவே சின்னது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு இந்த டீஸ்பூனில் வந்து நான் 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நான். இப்போ கீ வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம மக்கானா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து இந்த ஸ்நாக் வந்து நம்ம தாயரா பாப்பாவுக்கு மட்டும் இல்லைங்க, என்னோட பெரிய பொண்ணு தானியாவுக்கும் தான். எனக்குமே 2 பொண்ணு தான். புதுசாக பார்க்குறவங்களும் நான் சொல்கிறேன், எனக்கு 2 பேபிஸ் இருக்காங்க. பெரிய பொண்ணு பேர் தானியா, அவளை வந்து யூகேஜி படிச்சுட்ருக்கா. சின்ன பொண்ணு தான் நம்ம குட்டி தாயரா பாப்பா. ஸோ இவங்க 2 பேருக்குமே ஏற்ற மாதிரி தான் வந்து நான் ஸ்நாக் ரெடி பண்ணுறேன். இது டாட்லர் பேஸ்டு ஸ்நாக்ஸ். இது 1 year உள்ள பேபிஸ் வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ 1 year உள்ள பேபிஸ்க்கு அப்புறமா வந்து நம்ம தாராளமாக நம்ம கொடுக்கலாம். ரொம்பவே வந்து ஹெல்த்தியும் கூட. ஸோ இப்போ வந்து ஒரு 2 minutes வந்து நல்லாவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நம்ம கையை
வச்சா அப்படியே நொறுக்குற மாதிரி இருக்கணும். அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்ப டீப் ஃப்ரைலாம் பண்ண வேண்டாம். லேசாக வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சா வந்து நல்லாவே கருகிடும். ஸோ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சோக் பண்ணி வச்சுருக்க வந்து வெல்லம் வந்து கரைஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் கரைஞ்சிருக்காது. இதை பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் குட்டி இது இருக்குது, குட்டி கட்டி இருக்குது. ஸோ இதையுமே இப்போ நம்ம மெல்ட் பண்ண போகிறோம். அதே பேனில் வந்து நம்ம வெல்லத்தை போட்டு நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா வெல்லத்தில் வந்து நிறைய வந்து மண்ணெல்லாம் இருக்குங்க. அதை பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குது. ஸோ இப்போயுமே இதை வந்து நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டைன் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து இதில் அவ்வளோ மண் இருக்குங்க. ஸோ உங்கள் வீட்டில் வந்து மைக்ரோ ஓவன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட வச்சு மெல்ட் பண்ணிக்கலாம். அது ரொம்பவே ஈஸி. ஸோ என்கிட்ட வந்து மைக்ரோ ஓவன் இல்லாதனால நான் வந்து இந்த மெத்தட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வெல்லம் வந்து கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். குவான்டிட்டி நீங்கள் அதிகமாக எடுக்கிறீங்கன்னா வந்து இது மாதிரி வந்து மெல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவ்வளோ டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் நிறையவே இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது பார்த்தீங்க. மெயினாக வந்து குழந்தைங்க சாப்பிடும்போது இதெல்லாம் நம்ம கொஞ்சம் வந்து கான்ஷியஸாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பேபிஸுமே வந்து நல்லா கொஞ்சம் ஆரோக்கியமாக வளருவாங்க. ஏன்னா கிட்னி ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஸோ நல்லா ஸ்டைன் பண்ணதுக்கப்புறமா திருப்பி அதே பேனில் போட்டு நல்லா கேரமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் மண் சுத்தமாக இல்லை. ஸோ எனக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து இது மாதிரி டிஷ்ஷஸ்லாம் வந்து கொஞ்சம் வந்து பண்ணும்போது வந்து வெல்லம் வந்து கரைய வைக்கிறதுக்கோ இல்லை வந்து ஃபுட் வந்து ஹீட் பண்ணுறதுக்கு வந்து டக்குன்னு பண்ணுறதுக்கு வந்து அந்த டைம் மட்டும் யோசிப்பேன், ஏன் நம்மக்கிட்ட மைக்ரோ ஓவன் இல்லை. அதெல்லாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் வந்து ரொம்பவே ஈஸிங்க. டக்குன்னு ஹீட் பண்ணுறது ஏதாச்சும் ஒரு திங்ஸ் ஹீட் பண்ணுறதா ஹீட் பண்ணிக்கலாம். வந்து இது மாதிரி வந்து மெல்ட் பண்ணுறதுக்கு வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். பட்டர்லாம் மெல்ட் பண்ண டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து மெல்ட் ஆகிடும் மைக்ரோ ஓவனில். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கேஸில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டபுள் பாயில் மெத்தடில் வந்து நம்ம மெல்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த டைம் கூட யோசிப்பேன், நம்மளும் சீக்கிரமாக மைக்ரோ ஓவன் வாங்கணும்னு நினைப்பேன். அதோட வந்து அந்த டிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எனக்கு அந்த தாட்டே வராது. திருப்பி எப்போல்லாம் வந்து இது மாதிரி வந்து டிஷ் ஹீட் பண்ணணும் வந்து மெல்ட் பண்ணணும் அப்போ தான் திருப்பியுமே எனக்கு அந்த தாட் வரும். ஸோ நீங்களுமே இது மாதிரிலாம் யோசிச்சிருப்பீங்க சம்டைம்ஸு. ஸோ நல்லா வந்து கேரமைஸ் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம மக்கானை வந்து அப்படியே டேரெக்டாக போட்டு நல்லாவே கலரிட்டு இருக்கலாம். ஸோ ரொம்ப இது வந்து ரொம்ப திக் கன்சிஸ்டன்சி ஆகணுன்ட்டு அப்படி இல்லை. கொஞ்சம் லிக்விடாக இருக்கும் போதே வந்து நம்ம மக்கானா போட்டுடலாம். ஏன்னா அப்போ தான் வந்து அதில் இருக்க ஸ்வீட் எல்லாமே வந்து நல்லாவே இறங்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம்ஸ் இதை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஊறதுக்கப்புறமா கொஞ்சம் சாஃப்டான மாதிரி இருக்கும் மக்கானா. பட் ஆனால் ஆற ஆற பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே திக்காகிடுங்க. திக்காச்சுன்னா வந்து நம்ம பிரிக்கும் போதே வந்து நல்லா மொடன்னு தான் வரும். ஸோ நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க, ஐயோ என்னடா இது சாஃப்டாகிடுச்சு இல்லைன்னா வந்து உடஞ்சிடுமோ இல்லைன்னா பஞ்சு மாதிரி ஆகிடுமோ அப்படின்ட்டு ஃபீல் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஆகிடுங்க. இதுவுமே கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். பட் ஆனால் ஒன்ஸ் இது ஆறிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா பிரிக்க கூட முடியாது, அவ்வளோ வந்து கட்டி ஆகிடும். அதே மாதிரி வந்து நம்ம கடிச்சு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாவே க்ரன்ச்சியாக இருக்குங்க. ஸோ இது வந்து ஸ்கூல் யாராச்சும் டவுட்லர்ஸ் போகிறீங்கன்னா சரி அவங்க ஸ்நாக்ஸாகவும் இதை கொடுக்கலாம். மெயினாக வந்து தானியாக வந்து நல்லாவே சாப்பிடுவாங்க. இது அவங்களுக்காக தான் அடிக்கடி நான் பண்ணுவேன். இப்போ வந்து தாயரா பாப்பாக்குமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் நான். இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து தாயரா பாப்பாவுக்கு இது மாதிரி நான் திங்ஸ் கொடுக்கறது நான். ஏன்னா தாயரா பாப்பாவுக்கு வந்து பல்லு பார்த்தீங்கன்னா ரொம்ப இல்லை, 5 பல்லு தான் இருக்குது. ஸோ அதில் வந்து அவளுக்கு வந்து என்ன வந்து கடிச்சு சாப்பிடுவோலோ அதை மாதிரி தான் நான் ஃபுட்னு வந்து நான் இப்போ கொடுத்துட்ருக்கேன் நான். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வந்து பாப்பாவுக்கு வந்து குட்டி மக்கானாவாக இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் மட்டும் தான் தனியாக நான் பொறுக்கி வச்சுருக்கேன் நான். ஸோ நல்லா ஆறதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து நல்லா ஒட்டாமல் வந்துடுங்க, மொறுமொறுன்னு ஆகிடும். ஸோ இதுவே நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு வந்து 1 வீக் வரைக்குமே வந்து நம்ம வந்து வெளியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இது. மெயினாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து அவ்வளோவும் பிடிக்கும் இது. நம்ம தேட்டர்லாம் போனால் பார்த்திங்கன்னா கேரமல் பாப்கார்ன் வாங்குகிறோம்ல அதே மெத்தட் தாங்க. அதில் வந்து அவங்க வந்து ஒயிட் சுகர் போட்டு கேரமைஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஜாகரி போட்டிருக்கோம். நீங்கள் வந்து ஜாகரி உங்களுக்கு வந்து இந்த கஷ்டமாக இருந்ததுன்னா வந்து நீங்கள் நாட்டு சக்கரை கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஒரு வீடியோவில் பார்த்தேங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. நாட்டு சக்கரையை வந்து வாஷ் பண்ணால் வந்து ஒயிட் சுகரை அப்படியே வந்து கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ அதனால தான் வந்து நான் நாட்டு சக்கரை நான் ஆட் பண்ணாமல் வந்து நான் ஜாகரி ஆட் பண்ணுறேன். ஸோ உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான், நீங்கள் வந்து எந்த மாதிரி சுகர் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி குழந்தைங்களுக்குமே இது கொடுக்கணும் அப்படின்ற முறையில் வந்து நான் வந்து ஜாகரி யூஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ 2 பாப்பாவும் நல்லா சாப்பிட்டாங்க. தாயரப்பா பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 5 தான் சாப்பிட்டாங்க. அதுக்கு மேலே அவங்களுக்கு சாப்பிட முடியல. ஏன்னா வந்து பல்லு இல்லை பாப்பாவுக்கு கடிச்சு சாப்பிட்றதுக்கு. அதோட ட்ராபேக் தான் தாயரா பாப்பாவுக்கு 1.5 வயசு ஆயிடுச்சு. பட் இருந்தாலுமே பாப்பாவுக்கு வந்து 5 பல்லு தான் வந்திருக்கு. அதுவும் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் வந்திருக்கு. சைட்லலாம் பல்லு இன்னும் வளர ஸ்டார்ட் ஆகலை.
அதனால தாயரா பாப்பா வந்து நல்லா எடுத்து சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் இருந்தாலுமே வந்து 5 மக்கானா சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு இந்த ஸ்நாக் எனஃப் தான். எங்கேஜ்டாக இருப்பாங்க. வாயிலேயே வந்து அடக்கி வச்சு அந்த ஸ்வீட் எல்லாமே இது பண்ணிட்டு ஊற வச்சு சாப்பிட்டாங்க. ரொம்ப நேரமாக வச்சுருந்தாங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட வந்து அந்த 5 மக்கானா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்களுமே வந்து அவ்வளோ கொஞ்ச நேரம் எங்கேஜாக வச்சுருந்தோம். ஏன்னா வந்து அவளால் பேசவே முடியல. வாயிலே வச்சுட்டு இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நீங்களுமே உங்கள் வீட்டில் இருக்க டாலர் பேபிக்கு வந்து இதை செஞ்சு கொடுங்க. ரொம்பவே எம்மியாக இருக்குங்க. நம்ம தேட்டருக்கு போயிட்டு கேரமல் பாப்கார்ன் எப்படி சாப்பிட்டா எந்த டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட் தாங்க இதுலேயும் இருக்கும். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து ஒரு அன்பாக்சிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அமேசானில் வந்து ப்ரைம் டே போயிட்டுருக்கு. ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அது பிரிக்கிறதுக்கு வந்து 2 பேருமே சண்டை போட்டிருக்காங்க. என்னால் வந்து கொஞ்சம் கூட சமாளிக்கவே முடியல. தாயராவை விட வந்து பெரிய பொண்ணு தானியாவை சுத்தமாக சமாளிக்க முடியலங்க. எல்லாத்துக்குமே கோச்சிக்கிறா. இவளுமே வந்து அவகிட்ட இருந்து பிடுங்கிறது தான் பார்க்குறா, கொடுக்கவே மாட்டேன்றா. சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே எனக்கு தெரியல. டே டு டே வந்து எல்லாத்துக்குமே இதுக்குன்ட்டு இல்லைங்க, எல்லாத்தையுமே சண்டை போட்டே இருக்காங்க. அக்கா கிட்ட கொடுமா, கிட்ட கிட்ட அக்கா கிட்ட கொடு, அக்கா கிட்ட கொடு, அக்கா கிட்ட கொடு. சரி நீ வா, அம்மா கிட்ட வா. வா அம்மா கிட்ட வா, அவ கட் பண்ணிட்ட வா. சரி இந்த பவுடர் இருந்தா, பவுடர் இருந்தா. சரி இந்தா இன்னி வச்சுக்கோ. இந்தா வச்சுக்கோ. பொறுமையா தானியா, பொறுமையா. காமிங்க, இப்படி திருப்புங்க. ஓப்பன் பண்ணு. லாண்டெக்ஸ். இந்த ரேக் எதுக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சனில் இருக்க ஷிங்க் தாங்க வாங்கினேன். ஸோ வந்து சோப்பு எல்லாமே, ஹேண்ட் வாஷ் எல்லாமே வந்து நம்ம வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஹேண்ட் டவல்ஸு, ஸோ வந்து பாப்பாவோட வந்து பாட்டில் கிளீனாக ப்ரஷஸ் எல்லாமே வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்காக நான் வாங்கினேன். வித் ஹேண்டிலோட வாங்கினாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 450 சம்திங். நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. கூடவே வந்து இந்த ஸ்பாஞ்சும் வாங்கியிருந்தேன் நான். அம்மா பாப்பா இட கொடு. இன்றைக்கி தாயரா பாப்பாவுக்கு என்ன டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி போரேஜ் தாங்க. ஸோ இந்த பவுடர் நான் எங்கேருந்து வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா பிளிஸ் ஆர்கானிக்ஸ் என்ற இன்ஸ்டாகிராம் பேஜ் இருந்தாங்க, நான் வாங்கியிருந்தேன் நான். ஸோ இதை ரெடி பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க. இதை நம்ம வீட்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் நம்ம. ஏன்னா கருப்பு கவுனி அரிசி வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சன்லைட்டில் வந்து ஒரு 2 to 3 days வந்து நல்லாவே வந்து ஆற விட்டுருங்க. காயணும், நல்லாவே காயணும். இல்லைனா வந்து நீங்கள் வந்து ஹீட் கூட பண்ணிக்கலாம். ரோஸ்ட் மாதிரி கூட நீங்கள் பண்ணிவிட்டு வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே ஈஸி தான். ஆனால் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு டைம் சுத்தமாகவே பத்தலைங்க. ஏன்னா வந்து நான் எனக்கு வீட்டில் வந்து 2 பேபிஸ் இருக்காங்க. ஸோ வீட்டை ஃபுல்லாகவே டேக்கர் பண்ணிக்கிறது நான் மட்டும்தான். வீட்டில் எந்த சப்போர்ட்டுமே யாருமே இல்லை. ஸோ எல்லாமே நான் தான் பண்ணிகிட்ருக்கிறதுனால எனக்கு சுத்தமாக டைம் கிடைக்க மாட்டேங்குது. தாயரா பாப்பா வந்து ஒரு 7 month இருக்கும்போது வந்து நான் ரெடி பண்ணேன் எல்லா பவுடர், கஞ்சி மாவு, இன்ஸ்டன்ட் சத்து மாவு எல்லாமே ரெடி பண்ணேன். அப்போ வந்து தாயரா பாப்பா ரொம்பவே குட்டியாக இருந்தாங்க. ஸோ இப்போ அப்போ தான் தவழ்கிற ஸ்டேஜில் இருந்தாங்க. ஸோ வந்து அவங்களால வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே எனக்கு இல்லை. அப்போ எனக்கு நிறைய டைம் இருந்ததுனால நான் வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணேன். பட் ஆனால் இப்போ வந்து ஒரு இடத்துல உட்காரதே இல்லைங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் என்னையே டிபெண்ட் பண்ணி இருக்கா. அதனால எனக்கு சுத்தமாக டைம் இருக்க மாட்டேங்குது. எல்லா வேலையுமே நானே செய்யறதுனால எனக்கு இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது சுத்தமாக டைம் இருக்க மாட்டேங்குது. அதனால நான் இது மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நான் வாங்கிட்டேன். நான் இதை ப்ரிப்பேர் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி. தேவையான ஸ்கூப் எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா லம்ப் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்குங்க. அப்புறம் கேஸ் ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா கிண்டிகிட்டே இருந்திங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துடும். கலரிட்டே இருக்கணுங்க. ஏன்னா வந்து உண்டை உண்டையாகிடும்.
ஸோ உள்ளே இருக்கிறது எல்லாமே வேகாமல் மாதிரி இருக்கும். அதனால் வந்து கலரிட்டே இருந்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி வந்து கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். நான் வந்து கீ ஆட் பண்ணியிருக்கேங்க. ஏன்னா நம்ம தைரா பாப்பா வந்து கீ போட்டால் நல்லாவே விரும்பி சாப்பிடுவோம் சொல்லிட்டு நான் கீ ஆட் பண்ணியிருக்கேன். கீ ஆப்ஷனல் தான், நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் இது கூட வந்து ஃப்ரூட்ஸு, நட்ஸ் பவுடர், ஜாக்ரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 இயர் ப்ளஸ் பேபிக்கு வந்து ஜாக்ரி, சால்ட் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் வந்து 8+ மந்த்லேருந்து கொடுக்குறீங்கன்னா 8 to 1 இயர் வரைக்கும் வந்து சால்ட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சுகர் கண்டென்ட் எதுவுமே தேவைப்படாது. நீங்கள் டேட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இந்த கருப்பு கவனிக்கு வந்து நான் ஆனஸ்ட்டாக சொல்ல போனால் எதுவுமே தேவைப்படாதுங்க. 1 இயர் ப்ளஸ் பேபிக்கு லைட்டாக வந்து சால்ட் மட்டும் ஆட் பண்ணி கொடுங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, வீட்டில் இருக்க டாட்லர் பேபிக்குமே நம்ம கொடுக்கலாம். என் பெரிய பொண்ணு தானியாக்குமே வந்து நான் ஸ்கூல் போகிறதுக்கு வந்து மார்னிங் டைமில் வந்து இதை தான் நான் கொடுப்பேன். நான் ஒரு டம்ளர் குடித்தாலே வந்து நல்லாவே ஃபில்லிங்காக இருக்குங்க, நல்லா எனர்ஜி இருக்கும். அப்போ இதில் வந்து நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, அயன் கண்டென்ட்டுமே நிறைய இருக்குங்க. ஸோ வந்து இம்யூனிட்டி நல்லாவே பூஸ்ட் ஆகும். மெயினாக வந்து குழந்தைங்களுக்கு, டாட்லர் பேபிஸ்க்கு வந்து இது ரொம்பவே சத்தான உணவுனே நம்ம சொல்லலாம். அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குங்க இந்த கருப்பு கவுனியில். நிறைய பேர் வந்து இந்த ராகி, கம்பு, அந்த அந்த இதில் தான் வந்து நிறைய சத்து இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. பட் ஆனால் இந்த கருப்பு கவுனிலையுமே வந்து நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி போரேஜே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அதிகமாக கொடுக்கலாம். நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. எல்லாமே ராகி 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 சொல்லி ராகியே டிபெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுலேயுமே ஸ்ட்ரென்த்து நிறைய இருக்குது. பட் ஆனால் இதுலேயுமே இருக்குது. இதையும் நம்ம வந்து மாற்றி மாற்றி நம்ம கொடுக்கலாம். ராகி ஒரு நாள் கொடுத்தா இதையும் கொடுக்கலாம், மாற்றி மாற்றி கொடுத்துட்ருக்கலாம் நம்ம. ஸோ குழந்தைங்களுமே வந்து இதில் இருக்க எல்லா ஸ்ட்ரென்த்துமே வந்து அப்சர்வ் ஆகும் குழந்தைங்களுக்கு. நம்ம தைரா பாப்பாவுக்கு வந்து இந்த போரேஜ் வந்து ரொம்பவே பிடிக்குங்க. ஸோ அதனால் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இந்த போரேஜ் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் மம்மிஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கலாங்க. ஸோ நல்லாவே வந்து எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா மெயினாக வந்து அவங்க ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால வந்து ரொம்பவே டயர்ட் ஆவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து போரேஜ்லாம் கொடுக்கலாம். வெயிட் கெயினுமே ஆகாது, அதே சமயமே வந்து ஹெல்த்தியும் கூட. ஆஃப்டர் ப்ரெக்னன்சி வந்து நிறைய சிஸ்டர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுற விஷயம் வந்து வெயிட் கெய்னிங் தான். நானுமே வந்து அதை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு பேபி பிறந்தப்போ வந்து வெயிட் கெயின் வந்து நார்மல் வெயிட்டுக்கு வந்து நான் சீக்கிரமாக வந்துட்டேனே சொல்லலாம். பட் ஆனால் செகண்ட் பேபி பிறந்ததுக்கப்புறமா வந்து என்னால் இன்னுமே வந்து நார்மல் வெயிட்டுக்கு வந்து வர முடியல. நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆனால் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நானுமே வந்து இப்போல்லாம் வந்து இந்த மாதிரி போரேஜ்லாம் வந்து தைரா பாப்பாவுக்கு பண்ணும்போதே நானுமே வந்து குடிச்சிட்ருக்கேன். ஏன்னா வந்து இதுவுமே செம்ம ஃபில்லிங் ஆகுது. இது குடிச்சதுக்கப்புறமா வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து இட்லி, தோசை, சப்பாத்தின்ட்டு நம்ம வந்து அந்த ஃபுட்டு சாப்பிடவே முடியாதுங்க. ஏன்னா இதுவே கரெக்டாக ஃபில்லிங்காக போயிடுது. ஸோ நானுமே இந்த மாதிரி டயட்டில் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பாப்பாவுக்கு செய்யும் போதே வந்து என்னோட வந்து டின்னருமே பாப்பா கூட சேர்ந்தே நான் வந்து முடிச்சிடுறேன். அக்கா வச்சு தள்ளுறீங்களா நீங்க? தாய் யாருமா சொல்லி கொடுத்தா? அக்கா சொல்லி கொடுத்தாங்களா? ஓட்டுங்க ஓட்டுங்க, அக்கா தள்ளுங்க. ஏ இழுங்க இழுங்க, பின்னாடி இழுங்க. ஏ அப்பா கிட்ட சொல்லணுமா? அப்பா எங்க? அப்பா எங்கம்மா? அப்பா வருவார், நீங்க ஓட்டுங்க. தானே எங்க பார்த்தேன். அங்க எடுத்துட்டு போ அக்கா, அங்க கூட்டு போ, அங்க கூட்டு போ, எடுத்துட்டு போங்க. ஒரு கையில எடுக்கறாடா. தாய் ஒரு கையில எடுக்கிறீங்களா நீங்க? ட்ரை பண்ணு. சூப்பர். ஆஃப்டர் டின்னருக்கு அப்புறமா நம்ம தைரா பாப்பாவும் தானியா பாப்பாவும் இப்படி தாங்க கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க விளையாடுறது தான் எனக்கு கொஞ்சம் டைமிங்கு. அந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிருவாங்க. ஏன்னா வேலை இருக்குது, சாமான் கவுக்கிறது, லெஃப்ட் ஓவர் ஏதாச்சும் இருந்தால் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறது, இல்லைனா வந்து கிச்சன் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த டைமில் தான் வந்து எல்லாமே நான் க்ளீன் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா வந்து ஏர்லி மார்னிங் வந்து நான் கிச்சனுக்குள்ளே வரும்போது கிச்சன் க்ளீனாக இருக்கணுங்க. அப்போ தான் வந்து எனக்கு அந்த டேவே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆன மாதிரி எனக்கு ஃபீலிங் இருக்கும். கிச்சன் வந்து வச்சது எல்லாம் அப்படியே இருந்ததுன்னா ஒரு மாதிரி ரொம்பவே வந்து
ஆஃப் ஆகிடுவேன் நான். அந்த டே ஃபுல்லாகவே வந்து எனக்கு எந்த ஒர்க்குமே போகாது, எதுவுமே பண்ண மாட்டேன், அப்படியே blank ஆகிடுவேன் நான். ஸோ எல்லாமே டிலே ஆகும், குக் பண்ணுறது க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே டிலே ஆகிடும். ஸோ ரொம்பவே ப்ரெஷராக நான் ஃபீல் பண்ணுவேன்றதுனால நைட்டில் எப்போவுமே வந்து கிச்சன் மட்டும் க்ளீனாக வச்சு நான் படுத்துடுவேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஆல், பாய், see you next video.